அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம்னு சொல்லுவாங்கங்க. நம்ம வாழ்க்கையிலும் நாம் இதை அனுபவ ரீதியாக கண்டிருப்போங்க. கடினமான சூழ்நிலைகள், ஆபத்தான நேரங்கள், உயிர் போகும் அளவுக்கு கடின நேரத்தில் உதவி கிடைத்து தலை தப்பும். இப்படிப்பட்ட நிகழ்வு நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்குங்க. அப்படி தலையை காப்பாற்றும் தலைமை தெய்வங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக கிரகங்கள் எப்படிப்பட்டதாக அமைந்திருந்தாலும் தெய்வத்தை வழிபட்டா வாழ்க்கையில் நிச்சயமாக வழி பிறக்கத்தாங்க செய்யும். இது உண்மை. கிரகத்தினுடைய அமைப்பையே மாற்றி நம்முடைய உயிரையும் தன்மானத்தையும் வாழ்க்கையையும் காப்பாற்றக்கூடிய வல்லமைங்கிறது நிச்சயமாக கடவுளுக்கு உண்டு. அதுக்கு தேவை சரணாகதி. இறைவனை சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக தடைகள், கஷ்டங்கள், கர்மங்கள் தொலையுங்க. ஆனால் சில தெய்வங்கள் தான் நமக்கு பலன் கொடுக்கும், உடனே வரம் கொடுக்கும். அது ஒவ்வொரு ராசிக்குமே வேறுபடுங்க. இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தன்மானத்தையும் தலையெழுத்தையும் உங்களுடைய ஆயுளையும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் எது, அதை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை அனுபவிக்க ஆயுள் இருக்க வேணுங்க. உடலில் உயிர் இருக்கணும், திராணி இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த விஷயங்களை அனுபவிக்க முடியும். அதனை கொடுக்கக்கூடிய வீடுனா அது 8ஆம் வீடு. அப்படி உங்கள் தனுசு ராசிக்கு 8ஆம் வீடாக அமைகிறது கடகராசி. அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் 6ஆம் வீடான ரிஷப ராசியில் உச்சமடைவார். ரிஷபம் என்பது சுக்கிர பகவானுக்குரிய வீடுங்க. அப்போ முதல்ல தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உயிர் போகும் அளவுக்கு உள்ள கண்டம், ஆயுள் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தா திருப்பதி மற்றும் திருச்செந்தூர் தாங்க. இந்த 2 தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்கிறது எப்பவுமே நல்லது. வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா திருச்செந்தூர் சென்று, அதுவும் குறிப்பாக அமாவாசை என்று சென்று இரவு தங்கி முருகப்பெருமானை வழிபாட்டு வாருங்கள். நிச்சயமா நல்லது நடக்குங்க. முதலில் கடலில் நீராடி பிறகு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். இது உங்களுக்கு நிச்சயமா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெற்று தருங்க. அடுத்ததா இந்த திருப்பதி செல்வது, அதுவும் திருப்பதி சென்று ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை கொடுத்து வர தலைக்கு வந்த கண்டம் தலையோடு, அதாவது தலைமுடியோடு போச்சுன்னு சொல்வது போல உடல் ரீதியாக பிரச்சனை எது வந்தாலும், ஆயுளுக்கு கண்டம் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறது உறுதிங்க. 2வதாக தன்மானத்துக்கு பிரச்சனை அல்லது சொத்து விஷயத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை விஷயத்தில் பிரச்சனை, இவற்றுக்கெல்லாம் செவிசாய்க்கக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டால் உங்களுக்கு பிறை சூடிய பெண் தெய்வங்கள் இந்த விஷயத்தை தருங்க. அதாவது தலையில் நிலவினை, பிறை நிலவினை சூடிய பெண் தெய்வங்களாகிய ராஜராஜேஸ்வரி, காமாட்சி அம்பிகை, பாராகி அன்னை போன்ற பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுனா கல்வி, வேலை, தொழில் இந்த விஷயங்களில் கிடைக்காத வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அது எப்போ செய்யணும் அப்படின்னா முழு நிலவு நாட்களில், அதாவது பௌர்ணமி தினத்தில் செய்யலாம், 3ஆம் பிறை நாள் செய்யலாம். குறிப்பாக பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த பெண் தெய்வங்களுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் அல்லது பால் அபிஷேகம் செய்து வருவது நல்லது. அதுபோல் பட்டுப்புடவை சாற்றி வழிபாடு செய்யணுங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. இப்படிப்பட்ட தெய்வங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனை, கோளாறு இருந்தாலும் சரிங்க, அவற்றையெல்லாம் தவிடு பொடியாக்கி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பெற்றுத்தருங்க. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, தெய்வம் மட்டுமே துணைங்க. அதனால் நிச்சயமாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாழ வழி பிறக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.